வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மதுரை டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக ரத்து, மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்து மாநில அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மகா கும்பமேளாவை விட உலகின் வேறெந்த நிகழ்வு நல்லிணக்கணம் ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த செய்தியை தெரிவிக்கவில்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசின் சதி வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது. சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பிறப்புச்சார் குடியுரிமை ரத்து செய்த டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக 22 மாகாண அரசுகள் வழக்கு பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மதுரை டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏல அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பல்லுயிர் தலமாக அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்தால் சுற்றுச்சூழல், விவசாயம் பாதிக்கும் என கூறி கிராம மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தினர். மேலும் விவசாயிகள், வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த மாத தொடக்கத்தில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக மேலூரில் இருந்து லட்சக்கணக்கானோர் மதுரைக்கு பேரணியாக புறப்பட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனிடையே தமிழக அரசும் இந்த திட்டத்திற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்பியது. இந்நிலையில் மதுரை டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்து மாநில அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்துள்ளது என்றும், இனி மாநில அரசின் இசைவுகள் பெறாமல் சுரங்க ஏல அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாகவும் இன்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. விரிவான ஆலோசனைக்கு பிறகு அப்பகுதியில் உள்ள பல்லுயிர் பாரம்பரிய தளத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதில் அரசின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் கருத்தில் கொண்டு டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ததாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்களின் உணர்விற்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என உறுதிபட தெரிவித்தேன் என்றும், சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம் எனவும், மக்களின் உணர்விற்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது. மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளாவை விட உலகின் வேறெந்த நிகழ்வு நல்லிணக்கணம் ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த செய்தியை தெரிவிக்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் பல்கலைக்கழக வளாகத்தில் ஹிந்து ஆயத்தமிக்க சேவா எனப்படும் ஹிந்து ஆன்மீக சேவா கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பல்வேறு நாடுகளிலிருந்தும் தூதர்கள் கும்பமேளாவிற்கு அழைப்பு அட்டைகளை தன்னிடம் கோரியதாகவும், அதற்கு இந்த மாபெரும் கூட்டத்திற்கு முறையான அழைப்பு எதுவும் இல்லை என்றும், ஏனென்றால் கோள்களின் சீரமைப்பின்படி 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலகின் மிக பெருமை மகத்தான திருவிழாவில் கோடிக்கணக்கான மக்கள் தாங்களாகவே இங்கு கூடுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் மகா கும்பமேளாவை விட உலகில் வேறெந்த நிகழ்வும் நல்லிணக்கணம் ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த செய்தியை தெரிவிக்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசின் சதி வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் திட்டத்தை மத்திய அரசு முழுவதுமாக ரத்து செய்வதாக அறிவித்தது.
மத்திய அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் ரத்து குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதை வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களின் குரலாக களத்தில் போராடுங்கள், சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் தடுப்போம், மேலூர் காப்போம் என்ற வாசகம் பதிந்த மாஸ்கை அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றதுடன் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை எதிர்த்து இவ்விவகாரத்தில் மேலூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக நான் சட்டமன்றத்தில் ஆதாரங்களுடன் விடியா திமுகவின் கபட நாடகத்தை எடுத்து வைத்து பேசியதன் தொடர்ச்சியாகவும் அதிமுக மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட்டதாகவும் இன்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரிட்டாப்பட்டி சுரங்க ஏலத்தை ரத்து செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் மதுரை அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் இன்று நிம்மதியாக தூங்குவார்கள் எனவும், டங்ஸ்டன் சுரங்கம் தேவை என்றாலும் விவசாய பகுதி பல்லுயிர் பெருக்கத்தை கருத்தில் கொண்டு சுரங்க ஏலம் ரத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்றும் சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் இரும்பின் தொன்மை புத்தக வெளியிடுதல், கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டுதல், கீழடி இணையதளத்தினை தொடங்கி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்கி கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டினர். தொடர்ந்து கீழடி இணையதளத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்து இரும்பின் தொன்மை என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அதன் பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அண்மை கால அகழாய்வு முடிவுகள் வாயிலாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்பினை பிரித்து எடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பிறப்புச்சார் குடியுரிமை ரத்து செய்த டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக 22 மாகாண அரசுகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அமெரிக்காவில் பிறந்ததன் அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமை ரத்து செய்து அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த அரசாணைக்கு எதிராக குடியரசுக் கட்சி ஆட்சி செய்யும் நாட்டின் 22 மாகாண அரசுகள் வழக்கு பதிவு செய்தனர். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே தெரிவித்திருந்ததன்படி பதவியேற்ற முதல் நாளிலேயே பல அதிரடி அரசாணைகளை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்தார். அவற்றில் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக தங்கியிராத தாய்க்கும், அமெரிக்க குடிமகனாகவோ நிரந்தர குடியேற்ற உரிமை பெறாதவராகவோ உள்ள தந்தைக்கும் பிறந்த குழந்தைக்கும் பிறப்புச்சார் குடியுரிமை கிடையாது என்றும் ஆணையில் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் சுபாஷ் சந்திர போஸின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 128வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருநாவுக்கரசர் பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுபாஷ் சந்திர போஸின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செயல்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் நாடு முழுவதும் லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடினார் எனவும், சுபாஷ் சந்திர போஸ் இங்கிலாந்து தேசத்தை எதிர்த்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஹிட்லர் உள்ளிட்ட உலக தலைவர்களை சந்தித்து இந்தியாவிற்கு ஆதரவு திரட்டினார் எனவும், தனது வாழ்நாள் முழுவதும் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடினார். காந்தியின் நினைவுகள் எப்படி மக்களின் மனதில் பசுமையாக நிறைந்திருக்கிறதோ அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவுகளும் பசுமையாக என்றும் நினைத்திருக்கும் எனவும் தெரிவித்தார்.
மேலும் சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்தில் இறந்துவிட்டதாக பல்வேறு நிபுணர் குழு அதை உறுதி செய்தது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். அமைச்சர் KN நேரு தொகுதிக்குட்பட்ட உறையூர் காவல் நிலையம் பகுதியில் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ள பாதாள சாக்கடை குழி அடிக்கடி வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை பணிகள் தொடர்ந்து மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் முடிவுற்ற பணிகள் தரமற்ற வகையில் உள்ளது. இந்நிலையில் அவ்வப்போது வாகனங்கள் பாதாள சாக்கடை பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகி வருகிறது. இந்நிலையில் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தொகுதிக்குட்பட்ட உறையூர் காவல் நிலையம் பகுதியில் அரசு பேருந்து சென்றபோது தரமற்ற வகையில் கட்டப்பட்டுள்ள பாதாள சாக்கடை குழியில் பேருந்தின் முன் சக்கரம் புதைந்து விபத்துக்குள்ளானது. உடனே பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அலறியடித்து வெளியேறினர். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே தரமற்ற வகையில் பாதாள சாக்கடை இணைப்புகள் மூடப்பட்டுள்ளதால் அதன் மேல் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு காரில் கடத்தப்பட்ட 238 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பெண் உட்பட 2 பேரை கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் நகரத்தில் இருந்து நல்லாட்டூர் கிராமம் பகுதி வழியாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தப்படுவதாக வந்த தகவலின் பேரில் போதைப் பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் பெருமாள் உத்தரவிட்டதை அடுத்து திருவாலங்காடு ஆய்வாளர் ராஜகோபால், துணை ஆய்வாளர் குமார் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் கனகமா சத்திரம் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வேகமாக சென்ற காரை இருசக்கர வாகனத்தில் சென்ற காவல்துறையினர் மடக்கி பிடித்து காரில் பரிசோதனை செய்தபோது தடை செய்யப்பட்ட 238 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் கார் ஓட்டுநர் பாலாஜி, ஆனந்தபாபுவின் மனைவி விமலா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். மனைவியின் கள்ள தொடர்பு பிரச்சினை காரணமாக பைனான்ஸ் உரிமையாளர் விரட்டிச் சென்று கணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் உத்தமபாளையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்த அனுமந்தன் பட்டியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் உத்தமபாளையம் PTR காலனி பகுதியில் பைனான்ஸ் நடத்தி வந்தார். இவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு தவணை செலுத்தி வந்த அனீஸின் மனைவி சித்தி ஜுனைதாவிற்கும் பிரசாந்திற்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இந்நிலையில் பிரசாந்த் அனீஸின் மனைவி சித்தி ஜுனைதா தேனியில். இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்த அனீஸ் தனது மனைவி வேறொருவருடன் இருப்பதை கண்டு ஆத்திரத்தில் இருந்தார். இந்நிலையில் பிரசாந்த் தரப்பினர் அனீஸியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தபோது வாழ்வாதாரத்திற்கு பணம் கொடுத்து விடுவதாகவும் மனைவியை பிரசாந்திற்கும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என அனீஸியிடம் தெரிவித்தனர். இதற்கு அனீஸ் சம்மதம் தெரிவித்த நிலையில் பேசியபடி பணம் வராததால் பிரசாந்த் பைனான்ஸ் அலுவலகத்திற்கு வந்தபோது அவரை துரத்தி சென்று நீதிமன்ற வளாகம் அருகே அனீஸ் கத்தியால் குத்தி கொலை செய்தார். இதில் இரத்த வெள்ளத்தில் பிரசாந்த் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உத்தமபாளையம் காவல்துறையினர் பிரசாந்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட அனீஸ் தப்பித்துச் சென்ற நிலையில் அவரது மனைவி சித்தி ஜுனைதாவை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். மேட்டுப்பாளையம் ஆணவ கொலை வழக்கில் வினோத்குமார் குற்றவாளி என SC/ST வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மேட்டுப்பாளையத்தில் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்ய முயன்ற சினிப்பிரியா கனகராஜ் ஆகியோரை ஆணவ கொலை செய்தது தொடர்பாக வினோத்குமார், கந்தவேல், சின்னராஜா, ஐயப்பன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக வழக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் SC/ST வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. வழக்கின் இறுதியில் மேட்டுப்பாளையம் ஆணவ கொலை வழக்கில் வினோத்குமார் குற்றவாளி என தீர்ப்பளித்தது. தண்டனை விவரம் வரும் 29ஆம் தேதி விவாதிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கந்தலூர் ஊராட்சிக்குட்பட்ட எலந்தப்பட்டி கிராமத்தில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி அமைப்பதற்கு தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் அடிக்கல் நாட்டினர்.
திருவெரும்பூர் அருகே உள்ள சூரியர் செல்லும் வழியில் எளந்தப்பட்டி பகுதிக்குட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒலிம்பிக் அகாடமி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு ஒலிம்பிக் அகாடமி அமைப்பதற்கான அடிக்கலை நாட்டினர். விழாவில் திட்ட இயக்குநர் கங்காதரணி, திருவெரும்பூர் வட்டாட்சியர் ஜெயபிரகாசம், திருவெரும்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜா, தலைமை செயற்குழு உறுப்பினர் KN சேகரன், திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கங்காதரன் மற்றும் அண்ணாதுரை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், விளையாட்டு பிரிவைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவை தொடர்ந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒலிம்பிக் அகாடமி மையம் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைகிறது எனவும், இதற்கான அடிக்கலை ஏற்கனவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் எனவும், இப்பணிகள் 18 மாதத்தில் நிறைவடைந்து ஒலிம்பிக் அகாடமி திறக்கப்பட்டு எல்லாவிதமான விளையாட்டிற்கும் பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அகாடமிக்காக இந்த இடம் ரெசியூம் பண்ண இடம் நம்ம கையகப்படுத்தின அந்த இடத்துல இருந்து 125 ஏக்கர் சார். இல்லை இப்போ இது கொடுத்துருக்கு 50 ஏக்கர் அளவில் எல்லா விதமான விளையாட்டு போட்டிகளையும் நடத்துகிற மாதிரி இது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதை ஏற்கனவே அடிக்கல் நாட்டி அங்கேருந்து சென்னையிலேருந்து அடிக்கல் நாட்டார். இப்போ வேலை ஆரம்பிக்க போகிறோம். ஃபார்மலாக இந்த மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் செஞ்சுருக்கோம். நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்னென்ன செய்கிறோம், செகண்ட் ஃபேஸில் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு மொத்தம் 18 மாத காலத்துக்குள்ளாக இந்த வேலை முடித்து எல்லா இடத்துக்கும் எல்லா விளையாட்டு போட்டி வீரர்களும் கலந்து கொள்கிற அளவுக்கு இந்த இடம் தயாரிக்கப்பட்டு விடும். வேறு சரி, தேங்க்யூ. வேற ஒன்று சார். வால்பாறை அக்காமலை எஸ்டேட்டில் பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் பேருந்து திருப்பும் குறுகிய சாலையோர பகுதியில் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி, செல்வம் பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள அக்காமலை எஸ்டேட் கடை பகுதியில் பேருந்து திருப்பும் குறுகிய சாலையோர பகுதியில் தடுப்பு சுவர் இல்லாததால் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகன ஓட்டிகள் திருப்பிச் செல்ல முடியாமல் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர் அன்பரசனிடம் பேருந்து திருப்பும் பகுதியில் தடுப்பு சுவர் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள், பேருந்து உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி, செல்வம் தலைமையில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியதை அடுத்து குறுகிய சாலை பகுதியில் தடுப்பு சுவர் கட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டது. இதனையடுத்து நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி, செல்வம் தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டு குறுகிய சாலையோர பகுதியில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் செந்தில்குமார், நகராட்சி இளநிலை பொறியாளர் கோபிகா, பணி மேற்பார்வையாளர் பொறுப்பு ரமேஷ், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் செல்வம், 12வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அன்பரசன், ஒப்பந்ததாரர் தனசேகரன், சிவக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரசு புறம்போக்கு இடத்தில் முஸ்லிம் சமூகத்தினர் சுடுகாட்டிற்கு அமைத்துள்ள வேலியை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்துறை அடுத்த எறும்பூண்டு கிராமத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை முஸ்லிம் சமூகத்தினர் சுடுகாடாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு முஸ்லிம் சமூகத்தினர் அரசு புறம்போக்கு நிலத்தில் வேலி அமைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு செல்லும் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் ரங்கநாதன் என்பவரது செங்கல் சூளையிலிருந்து செங்கல் எடுக்கவும், விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்லவும் பாதை இல்லாததால் வேலியை அகற்ற வேண்டும் என முஸ்லிம் சமூகத்தினரிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். அப்போது முஸ்லிம் சமூகத்தினர் வேலியை அகற்ற முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து செங்கல் சூளையிலிருந்து விவசாயிகள் செங்கலை வெளியே கொண்டுவர முற்பட்டனர். இது தொடர்பாக முஸ்லிம் சமூகத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் சுடுகாட்டிற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து விவசாய விளைபொருட்களை எடுத்து செல்வதற்கு பாதை அமைக்க வேண்டும் என வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். இது தொடர்பாக கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் தெரிவிக்கையில், இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அவசியம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டையில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் சாலை விபத்துகள் அதிகமாக நடப்பதால்
இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அவசியம் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி வருகிறது. அதன்படி புதுக்கோட்டையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கம் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் சார்பில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அவசியம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் வட்டார போக்குவரத்து கழக அலுவலர்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருச்சி லால்குடி வட்டம் தாளக்குடி பஞ்சாயத்தை மாநகராட்சி பதிவேட்டிலிருந்து நீக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியை விரிவுபடுத்தும் பணிக்காக பல்வேறு இடங்களில் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் தாளக்குடி பஞ்சாயத்தை மாநகராட்சி பதிவேட்டிலிருந்து நீக்க கோரி திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மனு அளிக்க வந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாளக்குடி கிராமத்தில் 80% விவசாய நிலம் உள்ளது என்றும் மக்களிடம் எந்த அறிவிப்பும் செய்யாமலும் கருத்து கேட்காமலும் எங்களது பகுதியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என தெரிவித்தனர். மேலும் தண்ணீர் வரி, வீட்டு வரி, கிராமப்புற ஏழை மாணவர்களின் உதவித்தொகை மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் எங்களது கிராமத்திற்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதால் தாளக்குடி ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் மனுவை பெற்றுக்கொண்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சேன்பாக்கத்தில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாளை முன்னிட்டு நேதாஜி உருவ சிலைக்கு இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். வேலூர் மாவட்டம் சேன்பாக்கத்தில் இந்திய ராணுவத்தை துவங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் இந்து முன்னணி கோட்ட தலைவர் மகேஷ் மற்றும் இந்து முன்னணி பொருளாளர் பாஸ்கர் ரெட்டி உள்ளிட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டு சுபாஷ் சந்திர போஸின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் தசரதன் தலைமையில் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். ராயநல்லூரில் தற்போது பெய்த கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ராயநல்லூர் கடை வீதியில் தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கம் சார்பில் திருவாரூர் மாவட்ட தலைவர் தாஜுதீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சங்க தலைவர் ராஜபாலன் கலந்து கொண்டு போராட்டத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் தற்போது பெய்த தொடர் கனமழை காரணமாக முற்றிலும் நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்து விட்டது என்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் 50% இழப்பீடு வழங்க வேண்டும். மத்திய குழு மற்றும் மாநில குழுக்கள் எந்தவிதமான ஆய்வுகளும் மேற்கொள்ளவில்லை எனவும் பாரபட்சமின்றி அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ராயநல்லூர் கடைவீதியிலே அரசு அதிகாரிகளுக்கு கவனம் செல்வதற்கும் மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்குமான இந்த அறமுழக்க போராட்ட ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நாம் முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், கடந்த சில மாதங்களாக 4 முறை விவசாயிகளை மழை நீர் பாதித்து மிக பெரும் இழப்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கணக்கு எடுக்கப்பட்டதை தவிர இதுவரை கணக்குக்கு உரிய இழப்பு அரசால் வழங்கப்படவில்லை. சென்ற குறுவைக்கு எடுத்த கணக்கு கூட அது நிலுவையிலே இருக்கிறது என்பதை விட அது கோவிந்தா ஆச்சா என்கிற கேள்வி விவசாயிகளுக்கு எழுகிறது. மழை பெய்து அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் படுகிடையாக வயலில் வீழ்ந்து கிடக்கிறது. அந்த கதிர்கள் முளைக்க ஆரம்பித்து விட்டது. அதை அறுவடை செய்வதற்கு இயந்திர செலவு அதிகமாகிறது. அதனால் இங்கே பாதிப்பு கணக்கு இனி எடுக்க வேண்டாம். ஒட்டுமொத்தமாக திருவாரூர் மாவட்டத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டதாக அனைத்து விவசாயிகளுக்கும் 50% இழப்பீட்டை ஏக்கருக்கு
25,000 ரூபாயை தமிழக அரசு உடனடியாக வருகிற மார்ச் மாதத்திற்குள் வழங்கிட வேண்டும். காரைக்காலில் 100% வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி காரைக்கால் தலைமை அரசு மருத்துவமனை சுவற்றில் கல்லூரி மாணவர்கள் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வரும் 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு 100% வாக்களிக்க வேண்டும், நேர்மையாக வாக்களிக்க வேண்டும், புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் தலைமை அரசு மருத்துவமனை சுவற்றில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஓவியம் வரையும் போட்டி நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கு மேற்பட்டோர் பங்கேற்று வாக்களிப்பது சம உரிமை, உங்கள் ஓட்டு உங்கள் குரல் என நீதி தேவதை படத்தையும் நல்ல தலைவர்கள் பெண்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் சிறந்த ஓவியத்தை தேர்ந்தெடுத்து 25ஆம் தேதி நடைபெறும் தேசிய வாக்காளர் தினத்தன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. வேம்பூரில் நடைபெற்ற தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியை வட்டாட்சியர் மணிகண்டன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வேம்பூரில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி வட்டாட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. கண்டப்பன்குறிச்சி ஸ்ரீ பவானி கல்வி குழுமத்தின் நிர்வாக அலுவலர் பொன் சடையமுத்து தலைமையில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும், அனைவரும் அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் வருவாய் ஆய்வாளர் ராஜவேலு, கிராம நிர்வாக அலுவலர் ராஜாமணி, ஆசிரியர் காந்தி உள்ளிட்ட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்லக நாடியம்மன் ஸ்ரீ முப்புடாதியம்மன் திருக்கோவிலில் தை மாத தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்லக நாடியம்மன் ஸ்ரீ முப்புடாதியம்மன் திருக்கோவிலில் தை மாத தேரோட்ட விழா அனைத்து சமுதாயத்தின் சார்பில் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்த தேர் வடக்கு ரத வீதி வழியாக சென்று மீண்டும் தேர் கோவிலை வந்தடைந்தது. தேரோட்டத்தில் தமிழர்களின் கலையான சிலம்பம் ஆடி வந்த குழந்தைகளுக்கு கடையநல்லூர் காவல் ஆய்வாளர் ஆடிவேல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேர் கோவிலை வந்தடைந்ததும் தேரில் இருந்த அம்பாளை திருக்கோவிலுக்குள் எடுத்து செல்லப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் ஊஞ்சல் வைபவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கல்லக நாடியம்மன் மற்றும் ஸ்ரீ முப்புடாதியம்மனை வழிபட்டனர். திருப்புரகுன்றம் கோவில் வாசலில் பாஜக ராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது அங்கு நின்று கொண்டிருந்த செய்தியாளர்களை பாஜகவினர் தாக்கியதோடு கொலை மிரட்டல் விடுத்தனர். திருப்புரகுன்றம் பழனி தண்டாயுதபாணி கோவில் அருகே ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனே செய்தியாளர்களை சந்தித்த போது பாஜகவை சேர்ந்த கோகுல பாலாஜி என்பவர் செய்தியாளர் போல் கேள்வி கேட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினார். மேலும் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் செய்திகளை தவறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்டார். இதுகுறித்து திருப்புரகுன்றம் காவல் நிலையத்தில் கோகுல பாலாஜி மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருப்புரகுன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்காக வந்த பாஜக ராஜாவை சந்தித்து செய்தியாளர்கள் தங்களை தவறாக சித்தரித்தது குறித்து முறையிட்டனர். அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்ததை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பின்னால் நின்றிருந்த பாஜகவினர் செய்தியாளர்களை மிரட்டியதோடு தாக்கினர். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி வீரர்கள் கொல்கத்தாவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 20 ஓவர் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியாவுடன் விளையாடியது. அந்த வகையில் முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்றது. இதில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை மறுதினம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதற்காக இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி வீரர்கள் கொல்கத்தாவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மதுரை டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக ரத்து, மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்து மாநில அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மகா கும்பமேளாவை விட உலகின் வேறெந்த நிகழ்வு நல்லிணக்கணம் ஒற்றுமையின் சக்தி வாய்ந்த செய்தியை தெரிவிக்கவில்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசின் சதி வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது. சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பிறப்புச்சார் குடியுரிமை ரத்து செய்த டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக 22 மாகாண அரசுகள் வழக்கு பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.